ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகே. நம்ம நேத்து நிஃப்டிக்கு சில லெவல்ஸ் குடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸ் நேத்தைய மார்க்கெட்ல எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருந்தது அப்படின்றத பார்ப்போம். பார்த்துட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் அடுத்து பேசுவோம். நேத்து பார்த்தீங்கன்னா, நாம நிஃப்டிக்கு 24,352, 24,301, 2,498, 2,447 சொல்லி 4 லெவல் குடுத்துருந்தோம். இதுல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நேத்து ரெஸ்பாண்ட் ஆயிருந்தது. நம்மளோட R1 மார்க்கெட் ஓப்பன் ஆனது நம்மளோட R2க்கு வெளியே ஓப்பன் ஆயிருந்தான். வெளியே ஓப்பன் ஆகி திரும்ப வந்து R1 அந்த ஏரியால தான் சப்போர்ட் எடுத்திருக்கான். ப்ரீவியஸ் க்ளோஸும் அங்க தான் இருந்திருக்கு. ஒன்ஸ் இந்த லெவல பிரேக் பண்ணி நம்மளோட R1 பிரேக் பண்ணி மேல போனவன் கண்டினியூஸா ஒரு அப் ட்ரெண்ட்லயே போயிட்டான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம லெவல்ஸ் இருந்தது. அதை தாண்டி லாஸ்ட் வீக்கோட ஹையும் நம்ம லெவல்ஸ்லாம் இருந்தது. நீங்க நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணல அப்படின்னாலும் மார்க்கெட்ல ஆல்ரெடி இருக்கிற ப்ரீவியஸ் டேட்டாஸை நீங்க மார்க் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான மொமெண்டம் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது இருக்கட்டும். இப்போ நான் இதை கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கு நான் டேட்டாவை எடுத்துட்டு வரேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 24,586, 24,504, 24,343, 24,263. இதுதான் இன்னைக்கு உண்டான 4 லெவல்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே நாம சொல்லியிருந்த மாதிரி லாஸ்ட் வீக்கோட ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் அதுக்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து நேத்தைய ஹையை இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா லாஸ்ட் மந்தோட ஹை சார்ட்ல இருக்கு. அந்த லெவல்ல ரெஸ்பாண்ட் கொடுத்தாகணும். எப்படி அதை பிரேக் அவுட் பண்ணி மேல சஸ்டெயின் ஆகுறானா இல்ல அதுல ரிஜெக்ட் ஆகி கீழே விழுறானா, நம்ம லெவல்ல ரெஸ்பாண்ட் பண்றானா, என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கோட எல்டிபியோட ஆவரேஜை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அது யாராவது கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. நேத்து நாம க்ளோசிங் ஸ்ட்ரைக்ல அதாவது மண்டேயோட க்ளோசிங் ஸ்ட்ரைக்ல பார்த்தீங்கன்னா 153 ரூபாய் ஏடிஎம் பிரைஸ். இந்த ஏடிஎம் பிரைஸ் ஏறுதா இல்லை குறையுதா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நேத்துக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு ஃபால் கொடுத்துட்டு அப்படியே நல்லா மேலேயே வந்துட்டான். இந்த இடத்துல ஏடிஎம் பிரைஸ்ல என்ன நடந்திருந்தது அப்படின்னு யாராவது வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். 153 ரூபாய் ஏடிஎம் பிரைஸ்ன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருந்த ஏடிஎம் நேத்து லைவ்ல பார்த்தீங்கன்னா 160 ரூபா பக்கம் வந்துருச்சு. ப்ரீமியம் ஏறிடுச்சு அப்படின்னாவே மார்க்கெட்ல மூவ்மெண்ட் வரப்போகுது. ப்ரீமியம் ஏறிடுச்சுன்னா கால் சைடு, இறங்கிடுச்சுன்னா புட் சைடு அப்படின்றது கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு 0 பண்ணணும். எக்ஸ்பைரிக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி நேத்தைய க்ளோசிங் பிரைஸ்ல 131 ரூபா இருக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல. இன்னைக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் 24,450. ஸ்பாட்டும் கிட்டத்தட்ட அங்கதான் க்ளோஸ் ஆயிருக்கு. பிரீமியத்திலையும் அங்கதான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு இந்த 130 ரூபாயை 0 பண்ணணும். அது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க குறைச்சிக்கிட்டே வரணும். அந்த ஏடிஎம் பிரைஸ் குறையிறது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி திரும்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு மொமெண்டம் வரும். அது இன்னைக்கு நடக்குதா இல்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கடுத்து நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்பாட்ல நாம என்ன மார்க் பண்ணணும்னு இங்க கொடுத்துருக்க மாதிரி ப்ரீமியத்துல என்னெல்லாம் மார்க் பண்ணுவோம் அப்படின்றத ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.